ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஜெபிக்க தெரியவில்லையா? கவலை வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, எப்படி ஆண்டவரோடு கூட அமரணும்னு தெரியல, கவலைப்படாதீங்க. எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவர்கிட்ட தகப்பனாக அவர் நமக்கு இருக்கிறார். அந்த தகப்பன்ட்ட உரிமையாக ஜெபம் பண்ணணும், தகப்பன்ட்ட மனம் விட்டு பேசணும், தகப்பன்ட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும். அப்படி நம்ம தகப்பன்ட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாத்தையும் பேசுகிறோம், அமர்ந்து பேசுகிறோம். இதுதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட செய்கிறது. ஜெபம்னா பெருசுலாம் நினைக்காதீங்க. அவரோடு கூட உறவின் அடிப்படையில் அமர்ந்து ஜெபித்து பாருங்கள். பல மணி நேரம் ஜெபிப்பீங்க, நீங்கள் அவரோடு கூட காத்திருப்பீங்க. இதற்கு ஏன் கவலைப்படணும்? தகப்பன்ட்ட பேசுகிறதுக்கு ஏதாவது எழுதி வச்சு பேசணுமா? தகப்பன்ட்ட பேசுகிறதுக்கு ஏதாவது பயந்து பேசணுமா? அப்படி சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உறவின் அடிப்படையில் போவீங்கன்னா அவரும் உங்களோடு கூட அமர்ந்து பேசுவாருங்க. இப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் அது ஒரு பாக்கியம் உள்ளது. நம்ம பாக்கியம் உள்ளவர்கள் என்பதை விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாத இருக்கிறபடியால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியலையே. என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னு தெரியலையே. குடும்பத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், பிஸ்னஸுக்கு எப்படி ஜெபிக்கணும், நம்ம போகிற திருச்சபைக்கு என்ன ஜெபம் பண்ணணும், நம்முடைய தேசத்திற்கு எப்படி ஜெபிக்கணும், இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற தீவிரவாத காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியலையா? நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நல்லவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீ நடத்தி வருகிற பாதைகள் ஆச்சரியமானதப்பா அப்படின்னு கொஞ்சம் புகழ்ந்து அவரை துதிச்சு பாருங்க. இந்த தகப்பன் உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருந்து அவரை துதிச்சாலே போதும், அவர் உங்களுக்குள்ள வந்துடுவார். அவர் உங்களுக்குள்ள வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ள அந்த பாரத்தை தருவார். பாரத்தை தர தர உங்களையே மறந்து நீங்கள் தேவ சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருப்பீங்க, பல மணி நேரம் அமர்ந்திருப்பீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவரை நினைப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறவர் அவரே என்று என்ன செய்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம் நினைக்கக்கூடாது. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், இரவு நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஜெபத்தை குறித்து பெருமையாக நினைக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணால் 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவீங்க, மிஞ்சி போனால் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் அவர் உங்களை ஜெபம் பண்ண நடத்தணும். அவர் உங்களுக்குள்ளே இருந்து நடத்தினா அவர் ஜெபிப்பார்னா கண் விழித்து பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க. 40 நாள் காத்திருப்பீங்க, 21 நாள் காத்திருப்பீங்க, 7 நாள் காத்திருப்பீங்க. இன்றைக்கு அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியலை பாஸ்டர், அதிகாலையில் அநேக கன நித்திரை வருது, எந்திரிச்சாலும் ஜெபம் பண்ண முடியலை, எந்திரிச்சாலும் என்னால் ஜெபிக்க முடியலை, போராடி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் காட்டுற, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இரவு நேரத்தில் தூங்க போகும்போதே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் காலையில் என்னை எழுப்பி விடுங்க, காலையில் நல்லா ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க, ஜெப ஆவினால் நிரப்புங்க, நீர் வந்து இந்த ஜெபத்தை நடத்துங்கன்னு சொல்லி காலையில் நீங்கள் ஜெபிப்பதற்கு இரவு நேரத்திலே அந்த விண்ணப்பத்தை வைங்க. காலையில் அதிகாலையில் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார். காலையிலேயே நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. அந்த நாள் முழுவதும் உற்சாகத்தின் ஆவி உங்களை நிரப்பும். அந்த நாள் முழுவதும் ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் அவரால் நடத்தப்படுவீர்கள். எனவே இன்னைக்கு கவலையை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், ஜெபிப்பதை விட்டுட்டு அவர் கையில் ஒப்பு கொடுங்க, உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியலன்னு நிற்கிறாங்க. கவலைப்படாமல் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அமர்ந்திருக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.